அன்பு தமிழ் உறவுகளுக்கு இனிய திருக்குறள் வணக்கங்களை உரித்தாக்கிக் கொள்கிறேன். நான் உங்கள் மூவேந்திர பாண்டியன். நாளொரு திருக்குறள் வரிசையில் இன்றைய தினம் பொருட்பாலில் 39வது அதிகாரமாக உள்ள இறைமாட்சி என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற 381வது திருக்குறளை காணப்போகின்றோம். இறைமாட்சி என்பதற்கு அரசின் பண்பு நலன்கள் என்ற பொருளில் இந்த அதிகாரத்தின் தலைப்பு அமையப்பெற்றுள்ளது. இப்பொழுது 381வது திருக்குறளுக்கு செல்வோம். படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. படை குடி கூழ் அமைச்சு நட்பு அரண் ஆறும் உடையான் அரசருள் ஏறு. இக்குறளுக்கான பொருளினை இப்போது காண்போம். வீரம் மிகுந்த படை, நாட்டுப்பற்றுடைய மக்கள், குறையாத செல்வம், நல்ல அமைச்சன், ஆபத்தில் உதவும் நட்பு, பகைவரால் தாக்கி அழிக்க முடியாத கோட்டை, இவற்றை உடைய அரசன் அரசருக்கெல்லாம் சிங்கம் போன்றவன் என்பது இக்குறள்பாவின் பொருளாகும். மீண்டும் பொருள்: வீரம் மிகுந்த படை, நாட்டுப்பற்றுடைய மக்கள், குறையாத செல்வம், நல்ல அமைச்சன், ஆபத்தில் உதவும் நட்பு, பகைவரால் தாக்கி அழிக்க முடியாத அரண் ஆகிய 6 சிறப்புகளை உடையவன் அரசருள் சிங்கம் போன்றவன் என்பது இக்குறளுக்கான பொருளாகும். வள்ளுவரின் வழியினை பின்பற்றி வாழ்வில் வெற்றி காண்போம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு. வணக்கம்.